நாயையும் டிஸ்டர்ப் பண்ணோம், அடுத்து இது ரெண்டும் டிஸ்டர்ப் பண்ணோம். இதெல்லாம் வந்து சிக்கன் டிக்காவுக்கு தேவைப்படுற பொருட்கள், மிகவும் அவசியமான பொருட்கள். அவ அழகுல மயங்க போறீங்க நீங்க. மட்டும் பாருங்க, கொஞ்சம் கலவரமா தான் இருக்கும். மறந்துட்டேன். இப்படி எரிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். அனல்ல தானே வேகும். இப்படித்தான் வேகுமா? இப்படிதான் புகையுது. ஆஸ்பத்திரி ரொட்டியெல்லாம் இப்பதான் கடுசா இருக்கும் பண்றது. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா சிக்கன் டிக்கா வித் சிஸ்டர்ஸ். Hello family members, welcome back to my channel. இப்ப நாயையும் டிஸ்டர்ப் பண்ணோம், அடுத்து இது ரெண்டும் டிஸ்டர்ப் பண்ணோம். நம்ம எப்படி பண்றோங்கிறத மட்டும் இப்போ சிக்கன் டிக்காவுக்கு என்னெல்லாம் தேவைப்படுதுன்னு பாத்துருவோமா? ஓகே ஓகே. என் அறிவு தங்கச்சிங்க இதெல்லாம் சிக்கன் டிக்காவுக்கு தேவைப்படுன்னு எடுத்துட்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் வந்து அவங்களுக்கு குத்தி கொடுத்துடலாம். இந்தா இங்க வரும். இதெல்லாம் வந்து சிக்கன் டிக்காவுக்கு தேவைப்படுற பொருட்கள், மிகவும் அவசியமான பொருட்கள். டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. வேற என்ன போடுவாங்க? வெங்காயம் போடுவாங்க, அப்புறம் பூண்டு மடி போடுவாங்க. பூண்டோட சொல்லிக்கிறேன், அதையும் தூக்கிட்டு வந்து வச்சிருக்கிறோம். இது ரெண்டு தான் இப்போதைக்கு இருக்குது. சிக்கனு, வெங்காயம், பூண்டு, இது மூணு வச்சுதான் இன்னைக்கு நம்ம டிஷ் பண்ண போறோம். 10 காசு பிரயோஜனம் முன்னாடி தனியா பைத்தியக்காரி மாதிரி போட போட்டுட்டாங்க. இப்ப வந்து வெங்காயத்தை அரைஞ்சுக்கலாம். அடுத்து என்ன வைக்கிறதுன்னு சொல்லுடி. பூண்டு தொலைச்சி வைக்கணும். அடுத்து என்ன வைப்பாங்க? தக்காளி வைக்கணும். தக்காளியுமா வைப்பாங்க? அப்படியே ஷாக் ஆயிட்டேன். நிஜமா அது வந்து அப்பதான் கலர்ஃபுல்லா இருக்கும், பார்க்க அழகா இருக்கும். என்னென்ன சொல்றான் பாருங்க. அழகா இருக்கிறதா முக்கியம். டேஸ்ட் வருமா? தயவு செய்து இது யாரும் செய்ய வேண்டாம். இந்த மாதிரிலாம் நாங்களே இதான் ஃபர்ஸ்ட் டைம். இந்த மாதிரி எல்லாம் முயற்சி செய்து பின்னாடி ஏதாவது பிரச்சனைனா வந்து பிடிச்ச வந்து அதுக்கு காரணம் கிடையாது. உங்களுக்கு இதுலயே நல்ல ரெசிபி வேணும்னா நல்ல நல்ல சேனல் நல்ல ரெசிபி பக்காவா சொல்லி போட்டிருப்பாங்க. அதை வச்சு நீங்க ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த சேனலை வச்சாலும் நீங்க வந்து ட்ரை பண்ணாதீங்க. இந்த இடம் நல்லா இருக்குதுங்கிறதுனால சிக்கன் வாங்கிட்டு வந்து போட்டுட்டோம், அவ்வளவுதான். இடத்த கொஞ்சம் பாருங்க. என்னென்ன சொல்றான் பாருங்க. வந்துட்டு ஒரு அழகான இடம். அதான் ஆரம்பிக்க போறோம். வெல்கம் டு கோ அண்ட் க்ளோ. இதுவே தங்கச்சி இன்னொருத்தி அங்க உட்காந்துருக்கா. அவ வேற ஒரு வேலையில பிஸியா இருக்க கேட்டி உள்ள வர மாட்டா, வெளியே நின்று பேசுவா. அடுத்த தடவை அவங்களை காட்டுறேன். அவ அழகுல மயங்க போறீங்க நீங்க. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? என்னன்றது ஒன்றும் முன்னோடா, அது அந்த பக்கம் வை. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லிருக்கேன். இதுக்கு மசாலா கலக்கணும். மசாலா பொடி எடுத்து கொட்டு. லெமன் எங்கம்மா? நம்ம வேணா ஃப்ரெஷ்ஷா லெமன் போச்சுக்கலாம். லெமன் போய் பொரிச்சிட்டு வா. கேமராமேன் போய் லெமன் பொரிச்சிட்டு வா. அட எருமை கேமரா தூக்கிட்டு வா. உன்னை ஏதாவது ஒரு கேமராமேன் சொல்லி உட்காராச்ச பத்தியா? என்ன அடிக்கணும். ஊர்ல இருக்க கடைசிறப்பெல்லாம் ஏன் வேலைக்கு வந்து ஏன் உசுரா வாங்குறீங்களா? பெரிய லெமன் கிடைக்கலையா? போன் இல்லாத சிக்கன் எடுத்துக்கணும். அதை எடுத்து இந்த பக்கம் வச்சுக்கலாம். கேமரா இந்த பக்கம் இருக்கு. எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? முன்னையெல்லாம் கேமராமேன் கூட்டு வந்து போற வச்சா அப்படித்தான் இருக்கும் குழப்பமா. நீங்க உண்மையாலுமே இதெல்லாம் வச்சு டிக்கா பண்ண வரீங்களா? என்ன கேட்ட? இதுக்கு மேல நாங்க பொடியை தூவிக்கலாம். இதுக்குள்ள தானே போடணும். போட்டாச்சு. இப்படி கொடுத்தா அதை நான் எப்படி எடுக்கட்டும் சொல்லுங்க. இதோட கலந்து வை. அப்படித்தானே போடுவாங்க. இல்ல அப்படிதான் நாங்க பண்றதா டிஷ். என்ன பண்றது இப்ப? கலக்கு இதெல்லாம் ஒண்ணு போட்டு. இதெல்லாம் நீங்க பாத்துட்டு டாடி லிட்டில் பிரின்சஸ் நினைச்சுக்காதீங்க. இதெல்லாம் டாடி லிட்டில் பிரின்சஸ் எல்லாம் இல்ல. உப்பு எங்க கண்ணு? உப்பு எங்க கண்ணு? இருக்கு. ஊர்ல இருக்க கடைசிறப்பெல்லாம் ஏன் வேலைக்கு வந்து ஏன் உசுரா வாங்குறீங்களா? 4 பொருள் தான் இங்க இருக்கு. பவுடர் கொட்டுறதா கொட்டி கலக்கு. நம்ம செய்யறதா டிஷ், நம்ம தான் திங்க போறோம். பூச்சி வந்து அதையும் தூக்கி போட்டு பரட்டுவோம். ஆனா யாரு திங்க போறாங்கன்னு தெரியல.
அப்ப முதல்ல நீ தானே செய்றீங்க, அப்ப முதல்ல நீ செஞ்சு சாப்பிட்டு டேஸ்ட் பார்த்துட்டு நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். தேவையான அளவு உப்பு சேர்த்திக்குவோம். உப்பு அதுக்கே உப்பு போடுறீங்களா? அப்புறம் இதுக்கு எதுக்கு உப்பு போடுவோம்? வந்து லைட்டா நம்ம இதுல எண்ணெய் ஊத்திக்கலாம். எதுக்கு தான் எண்ணெய் ஊத்துறோம் இல்லைங்க, எல்லாத்துக்கும் எண்ணெய் ஊத்திட்டோம். என்னமா இந்த மாதிரி எல்லாம் வீட்டுல ட்ரை பண்ணாதீங்க. வீட்டுல நடக்க போற விவரம் பார்க்க முடியாது. செல்லப்ப கலந்தாச்சு. இதோட நிலவரத்தை மட்டும் பாருங்க, கொஞ்சம் கலவரமா தான் இருக்கும். மிளகாய் இருக்கு, பச்சை மிளகாய் போடணுமா? இல்ல கலர்ஃபுல்லா இருக்கும்ல. எனது மஞ்சள் பச்சை சிவப்பு, சிவப்பு மஞ்சள் பச்சை. அது அப்படியே நாங்க கட்சிக்கு சேர்த்திக்கலாம் வாங்க. படத்து பேரெல்லாம் நான் சொல்ல பச்சை மிளகாய் வேணுமா? வேலையில விடுங்க, மிளகாய் வேண்டாம் விட்டுருங்க. ஐயோ ஐயோ. முதல்ல அதுல வச்சு சொருவுனீங்களா? மறந்துட்டேன். ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. சச்சின் படத்துல வரும்ல. என்ன ஒரே புகை மூட்டா இருக்குது. பொறுக்க ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் வெறி தெரியுது பாத்தீங்களா? பொறி தெரியுது பாத்தீங்களா? தக்காளி சீக்கிரம். அதுக்கப்புறம் சிக்கன். பார்க்க நல்லா கலர்ஃபுல்லா இருக்குல்ல. ஐயா வாய பாரு வள்ளல்ல. இது வேவுமா? இப்படியே வச்சா வேவுமானு தெரியலையே. இதை கடைசியா யார் திங்க போறாங்களோன்னு தெரியல. அதுக்குன்னு ஒரு அடிமை சிக்கும். அந்த அடிமையை உங்களுக்கு கடைசியா காட்டுறேன். சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா இன்னும் அந்த அடிமை கடையெடுத்து வச்சுட்டு வரல. வந்தோடனே காட்டுறேன். அதான் பார்க்க நல்லா கலர்ஃபுல்லா இருக்குல்ல. இவங்களுக்கு 2 பேருக்கு பேச வராது, பாவம், மௌன விரதம். இப்படி எரிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். அனல்ல தானே வேகும். இப்படித்தான் வேகுமா? அப்படிதான். அதெல்லாம் ஓவன் இருக்கணும். ஓவன் இருக்கணும். இருக்கே, ஆனா ஒர்க் ஆகல. தம்பி காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் நானு. நம்மள பயம் இருந்தாதான் அடுப்பு எரியும்பாங்க. என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அப்படி யார் சொன்னது? யாரோ முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. நம்ம ஈர் மட்டும் கேட்டுக்கணும். அனுபவிக்கணும், ஆராயக்கூடாது. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ட்ரை பண்ணிப்பா. புகையுது. வெந்திரிச்சான்னு கூட தெரியல, ஆனா கடைசியா இருக்கிறது வேகலைங்கிறது கன்ஃபார்மா தெரியும். நீங்க சாப்பிடுங்க. மட்டும் எண்ணெய் எடுத்து எனக்கு பிடிக்காதுப்பா. வந்து அது நம்மளுக்கு பெரிய ஆயிடுச்சு. ஸோ அதை நம்ம பண்ண வேண்டாம். சிக்கனை வேஸ்ட் பண்ணாம சில்லி போட்டுறோம். அதுக்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. சிக்கன் டிக்கா போடணும்னு ரொம்ப நாளா ஆசையில தான் இருந்தேன். ஸோ அதை போட்டு பார்த்தாச்சு. இனிமேல் வாழ்க்கையில சிக்கன் டிக்காவே பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளவு மோசமா வந்துருச்சு. சிக்கன் எங்களுக்கு வேகவே இல்லை. அது எப்படி பண்ணணும்னு தெரியல. அதனால நாங்க எப்பவும் போல சிக்கன் சில்லிக்கே மாறிட்டோம். என்ன காஞ்சிருக்கு நேரம். அடுப்பு எரியல. எப்படி காஞ்சிருக்கு? One eternity later. நம்மளுக்கே இந்த வேலை. ஆஸ்பத்திரி ரொட்டியெல்லாம் இப்படிதான் கடுசா இருக்கும். நல்லா இருக்கு. நான் சொன்னதை விட இது நல்லா இருக்கு.
கோன்லோ நான் கவி இது அங்க வை. ஓகே பை.